Hi children, welcome to Math Rhythm. இந்த வீடியோவில் cubes and cube rootsல exercise 6.2ல question number 1ல 9th 10th sum solve பண்ணலாம். அதுக்கப்புறம் question number 2வும் solve பண்ணலாம். ஓகேவா? question number 1ல find the cube root of each of the following numbers by prime factorization methodனு கேட்டிருக்காங்களா? ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் question number 1ல first 8 sums solve பண்ணிட்டோம். இப்போ 9th and 10th இதில் solve பண்ணலாம். 9th sum என்ன கொடுத்துருக்காங்க? 1,75,616 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுக்கு கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகே, இது ஈவன் நம்பர்ன்றதுனால நம்ம 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 8 2s are 16 ரிமைனிங் 1. அப்போ நெக்ஸ்ட் டிஜிட் 15 ஆயிருமா? அப்போது 7 2s are 14 ரிமைனிங் 1. நெக்ஸ்ட் டிஜிட் பிகம் 16. ஸோ 8 2s are 16. 1 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ we have to put 0. நெக்ஸ்ட் டிஜிட் பிகம் 16. 8 2s are 16 இல்லையா? மறுபடியும் 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 4 2s are 8, 3 2s are 6, remaining 1. Next digit becomes 18, 9 2s are 18, then 0, again 4 2s are 8. Okay? மறுபடியும் 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 2 1s are 2, remaining 1. Next digit becomes 19, 9 2s are 18 இல்லையா? 9 2s are 18, remaining 1. Next digit becomes 10. அப்போ 5 2s are 10. அடுத்தது 2 2s are 4. Again 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 2 1s are 2. 1 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. So we have to put 0. Next digit becomes 19. 9 2s are 18. Remaining 1. Next digit வந்து 15 ஆயிருமா? அப்போ 7 2s are 14. Remaining 1. Next digit வந்து 12 ஆயிரும். So 6 2s are 12. மறுபடியும் 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 5 2s are 10. 4 2s are 8, remaining 1. Next digit 17 ஆயிருமா? 8 2s are 16, remaining 1. Next digit becomes 16, அப்புறம் 8 2s are 16. Okay? மறுபடியும் 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 2 2s are 4, remaining 1. Next digit வந்து 14 ஆயிரும். So 7 2s are 14, 4 2s are 8, and then 4 2s are 8. Again divide this number by 2. We will get 2 1s are 2, 3 2s are 6, remaining 1. Next digit becomes 14 இல்லையா? 7 2s are 14, 2 2s are 4. மறுபடியும் 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 6 2s are 12, remaining 1. Next digit becomes 17, 8 2s are 16, remaining 1 இருக்கு இல்லையா? Next digit வந்து 12 ஆயிரும். அப்போ 6 2s are 12. Again 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 4 2s are 8, 3 2s are 6. 343 7ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 4 7s are 28. remaining 6 வரும் இல்லையா? next digit becomes 63, 9 7s are 63. ஓகேவா? again divide this number by 7. we will get 7 7s are 49. மறுபடியும் 7ஆல் டிவைட் பண்ணிட்டா we will get 1. 7 1s are 7. now we have to write 1,75,616 as a product of prime factors. ஓகேவா? எத்தனை 2 இருக்கு இதில்? 1 2 3 4 5 6 7 8 9. 9 2s இருக்கு, 3 7s இருக்கு. இப்போ 1,75,616 as a product of prime factors எழுதியாச்சு. Now we have to find out the cube root of 1,75,616. ஓகேவா? cube root of 1,75,616 is equal to cube root of product of prime factors. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3 factors grouping பண்ணணும் இல்லையா? first 2 into 2 into 2 ஒரு group, next 2 into 2 into 2 ஒரு group, அடுத்த 2 into 2 into 2 ஒரு group, அடுத்தது 7 into 7 into 7 ஒரு குரூப். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்லேருந்து ஒரு ஃபேக்டர் மட்டும் எடுத்துக்கணும் இல்லையா? அப்போது ஃபஸ்ட் குரூப்லேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம், செகண்ட் குரூப்லேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம், தேர்ட் குரூப்லேருந்து ஒரு 2, ஃபோர்த் குரூப்லேருந்து ஒரு 7. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4, 4 2s are 8, 8 7s are 56. ஓகேவா? ஸோ கியூப் ரூட் ஆஃப் 1,75,616 இஸ் ஈக்குவல் டு 56. புரியுதா? The cube root of 1,75,616 is 56. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 91,125 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. இப்போ 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். இந்த நம்பரோட டிஜிட்ஸில் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 9 + 1 10, 10 + 1 11, 11 + 2 13, 13 + 5 18 வருது. ஸோ 18 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ திஸ் நம்பர் கேன் ஆல்சோ பி டிவைடட் பை 3. ஸோ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3 3s are 9.
நெக்ஸ்ட் 1 இருக்கு 1 3ஆல் டிவைட் பண்ண முடியாது ஸோ வி ஹாவ் டு புட் 0 நெக்ஸ்ட் டிஜிட் என்ன ஆயிரும் 11 ஆயிருமா ஸோ 11னா 3 3s are 9 ரிமைனிங் வந்து 2 நெக்ஸ்ட் டிஜிட் பிகம்ஸ் 22 22ல 7 3s are 21 ரிமைனிங் 1 நெக்ஸ்ட் டிஜிட் பிகம்ஸ் 15 5 3s are 15 ஓகேவா மறுபடியும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கலாம் 3 + 3 6 6 + 7 13 13 + 5 18 ஸோ இந்த நம்பரை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் 3 1s are 3 0 3 1s are 3 2 3s are 6 remaining 1 next digit becomes 15 5 3s are 15 ஓகேவா மறுபடியும் டிஜிட்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம் 1 + 1 2 2 + 2 4 4 + 5 9 ஸோ அகைன் 3ஆலே டிவைட் பண்ணிக்கலாம் 3 3s are 9 remaining 1 next digit becomes 11 இல்லையா 11னா 3 3s are 9 remaining 2 next digit becomes 22 அப்போ 7 3s are 21 remaining 1 next digit 15 ஆயிரும் 5 3s are 15 ஓகே இப்போ இதோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணாலும் நமக்கு 18 தான் வருது ஸோ இதையும் நம்ம 3ஆலே டிவைட் பண்ணிக்கலாம் 3 1s are 3 3 1s are 3 2 3s are 6 remaining 1 next digit becomes 15 5 3s are 15 இப்போ இதோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் 9 வருது ஸோ இதையும் 3ஆலே டிவைட் பண்ணிக்கலாம் 3 3s are 9 remaining 2 next digit becomes 22 22 na 7 3s are 21 remaining 1 next digit becomes 15 5 3s are 15 okay again dividing this number by 3 we will get 3 1s are 3 2 3s are 6 remaining 1 next digit becomes 15 அப்ப 5 3s are 15 okay இப்போ இத 5 ஆல டிவைட் பண்ணிக்கலாம் 2 5s are 10 remaining 2 next digit becomes 25 5 5s are 25 மறுபடியும் 5 ஆலே டிவைட் பண்ணிக்கலாம் 5 5s are 25 ஓகேவா again dividing this number by 5 we will get 1 இப்போ 91,125 as a product of prime factors நம்ம எழுதியாச்சு ஓகேவா இப்போ cube root find out பண்ணலாம் so cube root of 91,125 is equal to cube root of the product of prime factors இல்லையா இப்போ என்ன பண்ணணும் grouping பண்ணணுமா so 3 into 3 into 3 ஒரு குரூப்பா next 3 into 3 into 3 ஒரு குரூப்பா next 5 into 5 into 5 ஒரு group ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து ஒரு 3 எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் குரூப்ல இருந்து ஒரு 3 எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த குரூப்ல இருந்து ஒரு 5 இல்லையா இப்போ இத மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் 3 3s are 9 9 5s are 45 ஓகேவா so what is the cube root of 91,125 45 the cube root of 91,125 is 45 ஸோ உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கா ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ட்டு ஓகே நெக்ஸ்ட் சம் போகலாமா கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க கியூப் ஆஃப் எனி ஆட் நம்பர் இஸ் ஈவன் இது ஃபால்ஸ் ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா கியூப் ஆஃப் ஆட் நம்பர் இஸ் ஆட் அண்ட் கியூப் ஆஃப் ஈவன் நம்பர் இஸ் ஈவன் ஓகேவா ஸோ கியூப் ஆஃப் எனி ஆட் நம்பர் இஸ் ஈவன்றது ஃபால்ஸ் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க எ பர்ஃபெக்ட் கியூப் டஸ் நாட் எண்ட் வித் 2 zeros this statement is true எப்பவுமே perfect cube number வந்து 2 zeros-ல end ஆகாது for example நம்ம 10 எடுத்துக்கிட்டோம்னா 10 ஓட cube வந்து 1000 10 cubeன்றது என்ன 10 into 10 into 10 this is equal to 1000 ஓகேவா அப்போ 1 0ல end ஆயிருந்துச்சுன்னா அதோட cube வந்து 3 zeros-ல end ஆகும் சப்போஸ் நம்ம 100 cube find out பண்ணோம்னா இது 2 zeros-ல end ஆயிருக்கு இல்லையா அப்போ 100 into 100 into 100 அப்போ நமக்கு அதோட கியூப் வந்து 6 zeros-ல எண்ட் ஆகும் ஸோ 3 zeros-ல எண்ட் ஆகும் இல்லைனா மல்டிபிள் ஆஃப் 3 zeros-ல தான் எண்ட் ஆகும் ஓகேவா 3 zeros 6 zeros 9 zeros இந்த மாதிரி தான் எண்ட் ஆகும் ஸோ எ பர்ஃபெக்ட் கியூப் டஸ் நாட் எண்ட் வித் 2 zeros திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஓகேவா நெக்ஸ்ட் இஃப் அ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ends with 5 then its cube ends with 25னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 5 எடுத்துக்கலாம் 5 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும் 5 into 5 25 வரும் இல்லையா 5 into 5 25 ஓகே if a square of a number ends with 5 5 ஓட ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அது வந்து 5ல எண்ட் ஆகுது then its cube ends with 25னு கொடுத்துருக்காங்க இப்போ 5க்கு cube ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்ப்போம் 5 cube is equal to 5 into 5 into 5 so 25 into 5 வந்து 125 இல்லையா it ends with 25 இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம 15 எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ 15 ஸ்கொயர் பண்ணோன்னா 15 into 15 225 வரும் ஸோ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ends with 5 இப்போ 15 கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்ப்போம்
15 cube is equal to 15 into 15 into 15. So இதோட ஆன்சர் என்ன வரும்? 3375. இப்போ இந்த நம்பர் எதில் எண்ட் ஆகுது? 75ல எண்ட் ஆகுது இல்லையா? ஸோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் வந்து 5ல எண்ட் ஆனால் எப்போவுமே அது வந்து அதோட கியூப் வந்து 25ல எண்ட் ஆகாது. ஓகேவா? 5க்கு நம்ம ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அது 5ல எண்ட் ஆகுது. அதுக்கே கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நமக்கு 25ல எண்ட் ஆகுது. ஆனால் அதே 15 நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 15க்கு ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 5ல தான் எண்ட் ஆகுது. ஆனால் அதுக்கு கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுது? 75ல எண்ட் ஆகுது இல்லையா? ஸோ எப்போவுமே 5ல எண்ட் ஆகிற எல்லா நம்பர்ஸோட கியூப்மே 25ல எண்ட் ஆகாது. சில நம்பர்ஸ்க்கு 25ல எண்ட் ஆகும், சில நம்பர்ஸ்க்கு 25ல எண்ட் ஆகாது. ஓகேவா? அப்போது திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் போகலாம். there is no perfect cube which ends with 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபால்ஸ் இல்லையா? ஏன்னா நமக்கு 2ல எண்ட் ஆகிற எல்லா நம்பருமே அதுக்கு கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 8ல தான் எண்ட் ஆகும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 எடுத்துக்கிட்டோன்னா 2 கியூப் வந்து 8. 12 எடுத்துக்கிட்டோன்னா 12 கியூப் வந்து 1728. 8ல எண்ட் ஆகுது இல்லையா? ஸோ 2ல எண்ட் ஆகிற நம்பர்ஸ்க்கெல்லாம் நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அது 8ல தான் எண்ட் ஆகும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் கியூப் விச் எண்ட்ஸ் வித் 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். த கியூப் ஆஃப் அ 2 digit நம்பர் மே பி அ 3 digit நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 digit நம்பரில் லோயஸ்ட் நம்பர் இது. லோயஸ்ட் நம்பர் 10 இல்லையா? 10 தான் வந்து லோயஸ்ட் 2 digit நம்பர். அப்போ 10க்கு நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன வரும்? 10 கியூப் வந்து 1000. ஓகே, எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3 4 டிஜிட் இருக்குது. ஓகேவா? அப்போது மினிமம் 2 digit நம்பருக்கு நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதுவே நமக்கு 4 digit தான் வருது. அப்போ அதுக்கப்புறம் உள்ள 2 digit நம்பர்ஸ்க்கெலாம் நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அது இட் மே பி 4 digits ஆர் மோர் தென் 4 digits வரும் இல்லையா? அப்போது நமக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் இல்லையா? அந்த கியூப் ஆஃப் 2 digit நம்பர் மேபி 3 digit நம்பர்னு கொடுத்துருக்காங்க. 3 digit நம்பர் வராது. ஏன்னா லோயஸ்ட் 2 digit நம்பருக்கே நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு 4 digits வருது. ஓகேவா? ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த கியூப் ஆஃப் 2 digit நம்பர் மே ஹாவ் 7 ஆர் மோர் டிஜிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். ஹையஸ்ட் 2 digit நம்பர் என்ன? 99. ஸோ நம்ம 99 கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 99 கியூப்னா 99 இன்ட்டு 99 இன்ட்டு 99. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? ஸோ 99 இன்ட்டு 99 இன்ட்டு 99 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நமக்கு 9,70,299 வருது. இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்குது இல்லையா? மேக்ஸிமம் 2 digit நம்பருக்கே நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 6 digits தான் ஆன்சர் வருது. ஓகேவா? அப்போது த கியூப் ஆஃப் அ 2 digit நம்பர் மே ஹாவ் 7 ஆர் மோர் டிஜிட்ஸ்ன்றது ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? த கியூப் ஆஃப் அ சிங்கிள் டிஜிட் நம்பர் மே பி சிங்கிள் டிஜிட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரூ தான். ஏன்னா 1 கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஆன்சர் 1 தான் வரும். இதுவும் சிங்கிள் டிஜிட் தான், இதுவும் சிங்கிள் டிஜிட் தான். அதே போல் நம்ம 2க்கு கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 8 சிங்கிள் டிஜிட் தான் ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ த கியூப் ஆஃப் அ சிங்கிள் டிஜிட் நம்பர் மேபி a சிங்கிள் டிஜிட் நம்பர்ன்றது ட்ரூ. புரியுதா இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம்? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கம்பேரிங் குவான்டிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.